1.5 கோடி தாவேகா வாங்குதுன்னு சொல்றீங்க, பலிக்குது. 35% கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, பலிக்குது. எல்லாமே பலிக்குதே சார். என்னதான் சார் உங்க கால்குலேஷன்? அரித்மெட்டிக் ஒரு சில விஷயங்களையும் இன்னைக்கு இவங்களுடைய நிதர்சனம் என்ன அப்படின்றத வச்சு நம்ம பேசி அதை சொன்னோம். நடந்து ஜெகத் காஸ்பரே 25 சொன்னா, அப்போ ரிசல்ட் 35 மேல தாண்டும். நம்ம சொன்னோம் 1.5 கோடி ஓட்டு வரும். இது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டோம். ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். அதிமுக 21ல ஜெயிக்கணும்னா சசிகலா டிடிவி உள்ள சேர்த்துருக்கணும். அப்படி டிடிவி மட்டும் சேர்த்தாலும் அது பலிக்காது, 2 பேர் சேர்த்துருக்கணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா கட்டத்திலையும் தேவையை நம்ம பண்ணியிருக்கோம். அது போச்சுன்னா இது வராதுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னது எல்லாமே நம்ம நடந்திருந்தது. அந்த மாதிரி தான் இதுவும். கமெண்ட்ஸ்ல ஹங்குன்னு எல்லாரும் புலம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க தெரியுது. பொறுமையா இருங்க. 120ல இருந்து 125 தொகுதி நமக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்படி இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, பிளான் பின்னு இருக்கு. சிபிஎம் சிபிஐ எல்லாம் விட்டு அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ண வேண்டிய கட்சிகள். திருமாவளவன், சிபிஎம் சிபிஐ இதெல்லாம் நீ தொட்ட நீ கெட்ட. நல்ல ஆட்சி நீ கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. ஈவிகே வீக்கா இருந்து அதிமுக கொஞ்சம் இடத்துல எல்லாம் ஸ்வீப் பண்றதுக்கு பாமக பெரிய உதவி பண்ணிருக்கு. வேலூர், ஆரணி, ஒசூர், சேலம் இந்த பக்கத்துலலாம். ஸோ அவங்களை நம்ம இப்பவே உள்ள சேர்த்துக்கிறது அடுத்த எம்பி தேர்தலில் அது பெருசா உதவும் நான் நினைக்கிறேன். திமுக 13% எடுத்திருக்காங்க சார், அதிமுக 12%, ஏறக்குறைய ஒரே அளவுல எடுத்திருக்காங்க சார். நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கோம். இந்த பக்கம் 10%, இந்த 10% எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆளுங்கட்சியா வரப்போற கட்சி 35% எடுத்தாலே ஆளுங்கட்சியா வந்துடும் இந்த தேர்தலில் நம்ம சொன்னோம். எல்லாரும் 41, 42 தான் சொன்னாங்க. நம்ம சொன்ன 35 வந்தாலே ஆளுங்கட்சி. விஜய் வந்தானே அது 35லயே நடந்துச்சு. ஈவிகேக்கும் இந்த வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைச்சிச்சு நீ இல்லாம இப்படி இழுபறியா கிடைக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது. ஜெயலலிதா பாணி தான் இருக்கும். ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு விஜய் அவர் இருக்கிறாரு. பிரதமர் மோடி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டார். அவர் தெரிவிச்சிட்டார்னா கவர்மெண்ட் விஜய் தான், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் எலெக்ஷன் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில திரும்பவும் சிகே சாரோட தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். வாங்க தேவா. சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அடுத்த 2 மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆயிரணும் மட்டும் சொல்றீங்களா? உனக்கு இப்பத்தி கல்யாணம் இல்லப்பா. என்ன சார் நீங்க சொல்ற எல்லா விஷயமும் தாவேகால நடக்குது, இதை மட்டும் நான் சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. தாவேகா நடக்குது, உனக்கு எப்படி நடக்கும்? சார் எப்படி சார் சொன்னீங்க 1.5 கோடி தாவேகா வாங்குதுன்னு சொல்றீங்க, பலிக்குது. 35% கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, பலிக்குது. எல்லாமே பலிக்குதே சார். என்னதான் சார் உங்க கால்குலேஷன்? எல்லாம் பலிக்குதுல நம்ம ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் போடுறது தான். நம்ம களத்துல இறங்கி நம்ம பேசுறது. நமக்கே பயம் உருவாக்குற மாதிரிலாம் நம்மளை எதிர்த்து பேசுறவங்களாம் பல பேர் இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்கா டிவிக்கு இந்த பொசிஷன்ல அது எப்படிங்க வரும் வராது இதெல்லாமே சொன்னாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம 3-4 வீடியோ பேசணும் ஒரே நாள்ல. எல்லாரும் போய் ட்ரெஸ் போட்டிருக்கத பார்க்க சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை போடுற வீடியோவிலேயே சொல்லிட்டோம் 35. ஜெகத் காஸ்பரே 25 சொன்னா, அப்போ ரிசல்ட் 35 மேல தாண்டும். நம்ம சொன்னோம் 1.5 கோடி ஓட்டு வரும். இது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடியே. ஸோ நம்ம அதை நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்லயே வச்சிருந்தாங்க. அப்பவும் அதை மீறி நம்ம உடைச்சி நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம கலா யதார்த்தத்தை நேரடியா பார்த்தோம். எல்லார்கிட்டயுமே பேசணும், எல்லார்கிட்டயுமே விவாதிச்சோம், எல்லாரையுமே செஞ்சோம். யூகத்துல பேசல. அரித்மெட்டிக் நம்பர் எப்பவுமே நடக்கிற நம்பரை வச்சும் பேசல. நம்ம நம்பரை வச்சு பேசுறதையும் சொல்லியிருக்கோம். ஆனா களம் மாறும்ன்றதையும் சொல்லியிருந்தோம். மிராக்கிள்னு சொன்னோம். நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்ல கமெண்ட்ல சார் நடந்துச்சு சொல்றாங்க. சார் நீங்க எப்படி 100% சொல்றீங்க, இது எல்லாமே நடக்குது எப்படி, இந்த கேள்வி இன்னைக்கு கேட்கறாங்களா, அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம். அதை இதுக்கு எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நான் 2011 தேர்தலில் தேமுதிக 41 சீட் கணக்கு கொடுப்பாங்கன்னு, ஓகேவா, அது நடந்தது. தேமுதிகல எல்லாரும் என்ன முக்கியமான நிர்வாகிகளை அது எப்படி நீ சொன்னேன்னு என்ன வீடை தேடி கேட்டாங்க. சொல்ல ஒரு கணக்கு, நம்ம ஒரு விஷயம் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம், இவங்களுடைய நம்பர் அரித்மெட்டிக் ஒரு சில விஷயங்களையும் இன்னைக்கு இவங்களுடைய நிதர்சனம் என்ன அப்படின்றத வச்சு நம்ம பேசி அதை சொன்னோம், நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் அரசியலே பேசல. 12-15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பேசுறோம். இன்னைக்கு இந்த தேர்தல் காலத்துல நம்ம ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கும் போது இவ்வளோ ஒரு விஷயம் நம்ம பேசலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். அதிமுக 21ல ஜெயிக்கணும்னா சசிகலா டிடிவி உள்ள சேர்த்துருக்கணும். அப்படி டிடிவியை மட்டும் சேர்த்தாலும் அது பலிக்காது,
2 பேர் சேர்த்துருக்கணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா கட்டத்திலையும் தேவையா நம்ம பண்ணியிருக்கோம். அது போச்சுன்னா இது வராதுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னது எல்லாமே நம்ம நடந்திருந்தது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இங்க டிவிகேக்கு இந்த பர்சன்டேஜ் நம்ம கணிச்சது 100% நடந்திருக்கு. இன்னும் நான் ஒரு 5% வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். அது போக போக தான் தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் மிட் நைட் வரைக்கும் போகும் போல போலிங் இருக்கு. முடியல. ஆமா, இது சாரி, மிட் நைட் கவுண்டிங் வரைக்கும் ஒன்றும் முடியல. கவுண்டிங் முடியல. இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஏன்னா புது விஷயம்ன்றனால கொஞ்சம் பார்த்து தங்கி ரொம்ப ஸ்லோவா தான் எடுக்கிறாங்க நான் பார்க்குறேன். அது நல்லது தான். பட் இம்பேக்ட் வந்து டிவிகே அப்படின்றத களம் யதார்த்தம். அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து ஹங்குன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க தெரியுது. பொறுமையா இருங்க. மெஜாரிட்டி வரணுன்றது இந்த இடத்துல நான் கணக்காவோ இல்ல ஜெயிச்சிருவாங்கன்ற இதுவாவோ சொல்லல. வேண்டி கடவுளை வேண்டி அத ஹங்கு இல்லாம மெஜாரிட்டி வரணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னைக்குமே கூட்டணி ஆட்சியில சரியான ஒரு திட்டங்களையோ சரியான ஒரு கவர்னன்ஸை பண்ண முடியாது. நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதனால தான் நான் கூட்டணிக்கு எதிராகவே பேசியிருப்பேன். நீங்க நிறைய தடவை வந்தாலும் இப்போ இது பண்றவங்களே கேட்டிருக்கேன். அதனால நீங்க அது இல்லாம வரணுன்றத நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. குறைஞ்சது ஒரு 30 தொகுதி 500லேருந்து 1500 ஓட்டு வித்தியாசங்கள்ல முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. இதுல நமக்கு ஒரு 15 சீட்டுக்கு மேல அப்பர் ஹேண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாதி இதுல அந்த அப்பர் ஹேண்ட் கிடைச்சா அந்த 100, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இப்ப தேவை 118 சீட்டு. ஒரு சபாநாயகர் 119 சீட்டு வேணும். ஆனா விஜய் அவர்கள் வந்து 2 சீட்ல நின்னதுனால ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இப்பவே இருந்தாதான் மெஜாரிட்டி. ஸோ நம்ம 120லேருந்து 125 தொகுதி நமக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்படி இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, பிளான் பின்னு இருக்கு. நான் கூட்டுக்கு எதிராக இருந்தாலும் இந்த பக்கம் காங்கிரஸ்ல 5 தொகுதி இருக்கு, அந்த பக்கம் பாமக 5 தொகுதி இருக்கு. கண்டிப்பா பேசினா சிபிஎம் சிபிஐ எல்லாம் விட்டு அதெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ண வேண்டிய கட்சிகள். திருமாவளவன், சிபிஎம் சிபிஐ இதெல்லாம் நீ தொட்ட நீ கெட்ட. நல்ல ஆட்சி நீ கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. நேஷனல் பார்ட்டியை டைப் பண்றது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதுல காங்கிரஸை ஏத்துக்கலாம். நான் அந்த கூட்டணியும் இது கொடுக்கறத விட நான் இப்படி ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா எம்பியில் ஒரு 10 சீட் காங்கிரஸுக்கு சென்ட்ரல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம அக்ரி பண்ணலாம். நம்ம கிட்ட அந்த ஒரு 5 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கிடைக்கும். ஓகே சார். இப்போ வந்து இப்போ 5 சீட்ஸ் வந்து காங்கிரஸ் இப்போ லீடிங்ல இருக்காங்க. இப்போ ஆப்வியஸா கண்டிப்பா இந்த சைடு வந்துட்டாங்க சார். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறதாவும் தகவல் வருது. அவர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஒண்ணுமே இல்ல, தலைவர் இவரு திரு விஜய் சார் வந்து கால் பண்ணி ராகுல் காந்திக்கு நேரடியா ஹாட்லைன்ல போனா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இது பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்ல, முடிஞ்சிச்சு, இப்படி முடிஞ்சிச்சுதான். ஸோ அதனால அந்த இதுக்கு காத்துக்கலாம். பாமகவுடைய நிலையை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா என்னுடைய பாயிண்ட், டிவிகே வீக்கா இருந்து அதிமுக கொஞ்சம் இடத்துல எல்லாம் ஸ்வீப் பண்றதுக்கு பாமக பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த வேலூர், ஆரணி, ஒசூர், சேலம் இந்த பக்கத்துலலாம். ஸோ அவங்களை நம்ம இப்பவே உள்ள சேர்த்துக்கிறது அடுத்த எம்பி தேர்தலில் அது பெருசா உதவும் நான் நினைக்கிறேன். ஸோ பட் பிஜேபியுடைய ஷேடோவில் இருக்காங்க. அதை எப்படி நம்ம நாசுக்கா பிரேக் பண்ணி கொண்டு வர முடியுன்றத டிசைட் பண்ணும். ஏன்னா அன்புமணி பிஜேபியோட ஃபேவராக இருக்கும் போது இந்த பக்கம் காங்கிரஸ் அப்படின்னா இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். பட் பாமக கொஞ்சம் துணிஞ்சு இப்படி வந்துட்டாங்கன்னா, ஏன்னா பாமகக்கு மாம்பழ சின்னமும் கட்சியும் பிஜேபி தான் கொடுத்தது. ஸோ அதை வந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதையும் பண்றதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கலாம், பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவிக்கு யாரோட வாக்கு சதவீதத்தை அதிகமா எடுக்கும், திமுகவா அதிமுகவான்ற நம்ம டிஸ்கஷன் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. என்னன்னா திமுக வந்து 13% எடுத்திருக்காங்க சார், அதிமுக வந்து 12%. ஏறக்குறைய ஒரே அளவுல எடுத்திருக்காங்க சார். நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கோம். இந்த பக்கம் 10%, இந்த 10% எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். யார்தல் அதிகமா எடுக்கிறான்றதுல தான் நம்ம கிட்ட கணக்கு நம்மளால சொல்ல முடியல. நம்மளே பதிவு பண்ணிருக்கோம் வீடியோல. அது பிரகாரம் ஈக்குவலா இருக்கிறதுக்கு 1% எக்ஸ்ட்ரா திமுக இருந்து போயிருக்கு. ஸோ நான் அதான் சொல்றேன், இதுதான் பேலன்சிங். இது வந்துருச்சு. இன்னொன்னு, எதிர்கட்சியா இருக்கு நான் சொன்னது, ஆளுங்கட்சியா வரப்போற கட்சி 35% எடுத்தாலே ஆளுங்கட்சியா வந்துடும் இந்த தேர்தலில் நம்ம சொன்னோம். எல்லாரும் 41, 42 தான் சொன்னாங்க.
நம்ம சொன்ன 35 வந்தாலே ஆளுங்கட்சி, விஜய் வந்தானு அது 35லயே நடந்துச்சு. ஓகேவா? என்ன ஒரு 1/2% 1% முன்ன பின்ன இருந்திருந்தா 130 135 சீட்டுக்கு வந்திருக்கலாம். ஓகே, இதுதான் டிஃபரன்ஷியேட். ஸோ இதுவும் நடந்தது. இதுவும் நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டிவிகேக்கும் இந்த வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைச்சிச்சு இல்லாம இப்படி இழுபறியா கிடைக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா ஈஸியா கிடைச்ச மாதிரி ஆகிறத விட கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் போது கவர்னன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 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 பீப்புள் மேல ஒரு நம்பிக்கை பயத்தோட ஒரு விஷயம் பண்ணுவாங்க. எனக்கு விஜய் அவர் மேல அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லை. ஏன்னா எனக்கு பியூரோகிராட்ஸ் கரெக்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பட் கீழே இருக்கிறவங்கள தான் யாரு என்னன்னே தெரியாம பல பேர் இருப்பாங்க. அதை சரி பண்ணி போய் நிறைய மீடியாக்கள்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தலைமையில இருந்து ஒரு அறிக்கை கொடுத்து எந்த வேட்பாளரும் இனி மைக்கு பிடிச்சி பேசக்கூடாதுன்றத முதல்ல ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துடணும். நான் திருப்பி சொல்றேன், இது ஜெயலலிதா பாணி தான் இருக்கும். ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு விஜய் அவர் இருக்கிறாரு. இது அவர் காதில் விழும் பட்சத்தில் அது இமிடியேட்டா அது ஆக்ஷன் எடுக்கணும். எந்த வேட்பாளரும் பிரஸுக்கு போகக்கூடாது, எந்த வேட்பாளரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. தலைமை ஒருத்தர் தான் பேசணும். தலைமை சைட்ல இருந்து வர அறிக்கை மட்டும்தான் இருக்கணும். அதை முதல்ல ஸ்ட்ரிக்டா இப்போ கன்சென்ட் பண்ணி எல்லா எம்எல்ஏவும் கண்ட்ரோல்ல எடுக்க வேண்டிய கட்டாயத்தை முதல்ல பண்ணிடுங்க. என்னதான் இவங்க நினைச்சாலும் ஒரேடியா பெருசா யாரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அது தெரியும். பட் இங்க இருக்க எம்எல்ஏ புதுசு, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. அதனால நீங்க உங்க இதுல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இதுக்கான கைட்னஸை கொடுங்க, இது பண்ணுங்க. அவங்க பொதுவெளியில் பேச விட வேண்டாம். ஏன்னா நிறைய சின்ன பசங்களாம் இருக்காங்க. சின்னவங்களுக்கு இது முன்னாடி அவங்க ஃப்ரண்ட் இதுல வந்திருக்க மாட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர் நம்ம எல்கேஜி படம் பார்த்திருக்கியா, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. எல்கேஜி படத்துல ஒரு ப்ரொமோ பண்ணியிருப்பாரு. ஆர்ஜே பாலாஜி கிட்ட ப்ரெஸ்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுன்னு கொடுப்பாங்க பிரியா ஆனந்த். கடைசியில போய் கேசரியா நீங்க பிஜேபியா ஆரஞ்சா அப்படின்னு கொண்டு போவாங்க. பத்திரிகையாளர் அவ்வளவு மோசமான கேள்விகளை வைப்பாங்க. நம்ம ஆளுகள் எங்கேயாவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அதை மீம்ஸாவும் ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. அது நம்ம காதுக்கு வரும்போது நமக்கே அந்த வேட்பாளர் மேல ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆயிடும். அவங்க இன்னசென்ஸை நம்ம அந்த நேரத்தில் அந்த ஹார்ட்ல பார்க்க முடியாது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். இம்மிடியேட்டா யாரும் பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டு எல்லா தலைமையை கான்டாக்ட் பண்ணி தலைமையில போய் சட்லா வரதை பார்க்க சொல்லும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன அரசியல்ல பிரேக்கிங் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாமே நாளைக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் போலா இருக்கு. ஒன் மோர் திங், பிரதமர் மோடி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரா? இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தெரிவிச்சிட்டார்னா கவர்மெண்ட் விஜய் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிவிகே கேடர்ஸ் நீங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்ல. மேல இருக்கவரே சொல்லிட்டாருன்னா ஏன்னா பிரதமர் ஒரு வாழ்த்து சொல்லணும்னா அந்த ஒரு கான்பிடென்ட் இல்லாம அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் பேசி இது பண்ணாதான் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சப்போர்ட் நான் சொல்ல. ஸோ அவங்க சொல்லிட்டாரு அப்படின்னா டிவிக்கு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றத தைரியமா இருந்துருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு 8 மணில இருந்து நம்ம ஸ்டுடியோலயே இருக்கோம் சார். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டுடியோல இருக்கோம், வெளியவே போல. ஆனா உள்ள இருக்கும் போதே எங்க பார்த்தாலும் பட்டாசு சவுண்டு கேக்குது, விசில் சத்தம் கேக்குது. எல்லாம் ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க சார் தமிழ்நாடே இன்னைக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? என் பொண்ணு பட்டாசு வாங்கி கொடுங்க, நான் வெடிக்கணும் வெளியில, எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. நான் இருந்தது நம்ம பட்டாசு எல்லாம் இருக்குல்ல, நம்ம எப்போ வாங்கியிருப்போம். எங்க வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டா இப்பதான் அந்த போன வாரம் இந்த வீட்டு வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் மொத்தமா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. குழந்தைங்கெல்லாம் இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, இளைஞர்கள் கிட்ட இல்லாமையா இருக்கும். ஸோ இது நடக்கும் ஃபுல்லா. எல்லாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோடனே அவங்க வேலையை பார்க்க போயிடுங்க. தேவையில்லாம ஒரு கெட்ட பேரை அவருக்கு உருவாக்காதீங்க. நம்ம வேலையை பார்ப்போம், அவர் வேலையை பார்க்கட்டும். ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.